பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்றைக்கு நீங்கள் பலப்படும்படியாய் ஆவியான உங்களோட ஒரு வார்த்தையை பேசுறாரு. மத்தேயு 17:21, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் உபவாசம் வேணும்னு சொல்றாரு. நீங்க பலப்படணும்னா ஜபம், உபவாசம் உள்ள ஜபம், உபவாசம் உள்ள காரியம் உங்களுக்கு வேணும்னு சொல்றாரு. நீங்க உபவாசம் இருக்கிறீங்களா? உபவாசம் எப்படி? 4 பேர் தெரிகிற மாதிரி உபவாசம் இருக்கீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரிகிற மாதிரி உபவாசம் இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற காரியம், நீங்கள் உபவாசம் இருங்கள். எப்படிப்பட்ட உபவாசம் தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உபவாசம். வெளியில் ஒருத்தங்க, என்ன பிரதர் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, சிஸ்டர் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டு நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வெளியில் ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்க உங்களை பார்க்க பிரைட்டாக இருக்காங்களே, நல்லா சாப்பிட்டுட்டு வந்தவங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லணும். அப்படிப்பட்ட உபவாசம் வேணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட உபவாசம் எப்பொழுது இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள ஒரு நேரத்தை கொடுங்க, ஒரு டைமிங் கொடுங்க. அந்த டைமிங்க்கு வெளியில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பிள்ளைகளோட, கணவரோட ஸ்பெண்ட் பண்ணுற காரியங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஆண்டவருக்கு அதிகப்படியான நேரத்தை கொடுங்க. உபவாசம் இருங்கள், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருங்க. உங்கள் வீட்டுக்குள்ள சில தலைமுறை சாபங்கள், சில மந்திர கட்டுக்கள், சில போராட்டங்கள், உங்கள் குடும்பம், கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து பிரச்சனை பிரதர், பாடுகள், வேதனைகள் அப்படின்னா குறிப்பாக அந்த காரியத்தை சொல்லி அந்த காரியத்திற்காக ஒரு 3 நாளோ 1 வாரமோ அல்லது 1 நாளோ உபவாசம் இருந்து முதல்ல பழகுங்க. 1 நாள் உபவாசம் இருந்து பழகுங்க. காலையில் 9 மணிக்கு உபவாசத்தை ஆரம்பிங்க. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. வெளியே யார் கேட்டாலும் நம்ம சாப்பிட்டுட்டேன். மனைவி கேட்டாங்களா, கணவர் கேட்டாங்களா, பிள்ளைகள் கேட்டுச்சா, ஆமாம் சாப்பிட்டுட்டேன், அடுத்தப்பில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிந்தனையை டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. டைவர்ட் பண்ணுங்க. உடனே சொல்லுவாங்க, பொய் சொல்லணுமா பிரதர்? நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, பொய் சொல்கிறதுக்கு கிடையாது. நான் உபவாசம் இருக்கேன்னு வெளியே காட்டாதீங்க. இல்லை இனிமே தான் சாப்பிடணும்னு சொல்லுங்கள், இனிமே தான் செய்யணும்னு சொல்லுங்கள். வெளியில் சொல்லாதீங்க சில விஷயங்களை. ரகசியத்தை மறைப்பது ராஜாக்களுக்கு மேன்மைன்னு பைபிள் சொல்லுது. உங்களை என்னையும் ஆண்டவர் ராஜாக்களை விட மேன்மையான ஆளாக வச்சிருக்கிறாரு. அப்போ சின்ன காரியம், நான் சொல்கிறது இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை காரணமாக வச்சுட்டு வேற விஷயத்தில் போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த ஒரு விஷயம், உபவாச ஜபத்தில் சாப்பிட நான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அல்லது உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வெளியில் சொல்லாதீங்க. கொஞ்சம் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ளுங்க. கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்க. யார்கிட்டையும் சொல்லிட்டு உபவாசம் இருக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி சாப்பாடே ஒழுங்காக சமைக்க மாட்டா பிரதர், அதுக்காகவே நான் உபவாசம் இருப்பேன், சாப்பிட மாட்டேன் ஒழுங்கா அப்படி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய என் கணவர் பேசுகிற பேச்சுக்கு எனக்கு சாப்பிடவே மனசு வராது, அதனால் சாப்பிடவே மாட்டேன். அந்த உபவாசம்லாம் செல்லாது. ஒரு காரியத்தை உங்கள் முன்னாடி வைங்க,
அந்த பிசாசை துரத்துறதுக்கு நான் உபவாசம் இருக்கேன்னு சொல்லுங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை துரத்துறதுக்கு நான் உபவாசம் இருக்கேன்னு சொல்லுங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற தலைமுறை சாபம் சாபத்தை துரத்துறதுக்கு நான் உபவாசம் இருக்கேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாக இருங்க. அல்லது இல்லை எனக்கு ஒரு 3 நாள் இருக்கணும்னு ஆசை, 3 நாள் இருக்கணும், ஒரு 7 நாள் இருக்கணும்னு ஆசை இருங்க. இல்லை 1 மாதம் இருக்கணும் இருங்க. உங்கள் உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசம் உங்களுக்கு ஆண்டருக்கு இருக்கணும். வெளியில் 3rd மிஞ்சி போனால் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிள்ளைகளுக்குள்ள உபவாசம் இருப்பது தெரிந்து அவங்க வெளியே சொல்லாமல் இருந்தால் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ளே சொல்லிக்கிடலாம். ஏன்னா அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, எங்கள் அம்மா உபவாசம் இருக்கிறாங்க, எங்கள் அப்பா உபவாசம் இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் உபவாசம் இருக்காங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அழகாக உபவாசம் இருக்கலாம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு அந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி இருக்குது, டேப்லெட் போடுற, எதுக்கு போட்டு ஃபாஸ்டிங் இருக்கிற? நான் சொல்கிறேன், உங்கள் கணவர் பேச்சை கொஞ்சம் கேளுங்க. நம்ம உபவாசம் இருக்கலாம், கொஞ்சம் நாள் கழிச்சு இருக்கலாம். ஆமாம், சில நேரம் மனைவி சொல்லுவாங்க, யாருக்குன்னா பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அல்சர் இருக்குது, எல்லாம் இருக்குது, டேப்லெட் போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டோட்ட சொல்லுங்கள், உபவாசத்தை நான் இதில் காட்டுறேன், டீ காஃபியில் காட்டுறேன். உபவாசத்தில் நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், மட்டன் சாப்பிட மாட்டேன், ஆமாம் நான் டீ குடிக்க மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், அதில் என் உபவாசத்தை காட்டுறேன். சின்ன சின்ன வேறு காரியத்தில் உபவாசம் காட்டுறேன். நான் ஃபோனே எடுக்க மாட்டேன், 2 நாள் நான் ஃபோனே தூக்க மாட்டேன். ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா முக்கியமான கால்னால் மட்டும் நான் பேசுகிறேன், மற்ற டைம் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். அப்படிலாம் உபவாசம் இருங்க. ஏன்னா அதுதான் உகந்த உபவாசம், கர்த்தருக்கு உகந்த உபவாசம். நீங்களும் ஆவியானவர் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் உகந்த உபவாசம். அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிசாசு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபம் எல்லாம் நீங்கன்னு ஏசப்பா சொல்கிறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் பலப்படணும்னா நீங்கள் எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு உங்களுக்குள்ள அந்த உபவாசத்தை நிலைப்படுத்துங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு. தொடர்ந்து நாளை தினமும் இதே போல் இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.